வணக்கம். 2018ல அசாமில் ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா, ஒரு 2 யங்ஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் குழந்தைய கடத்துற கும்பல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு கிராமத்தை சேர்ந்த ஆட்கள் அவங்கள வளைச்சு பிடிச்சி அட்டாக் பண்ணாங்க. அந்த மாப் லிஞ்சிங்கில் அந்த 2 யங்ஸ்டர்ஸ் இறந்து போயிட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அவங்க 2 பேருக்கும் குழந்தை கடத்தலுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க சும்மா வெக்கேஷனுக்காக அங்கே போனவங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்ப்ரெட்டான ஒரு ரூமரை வச்சு இவங்க தான் குழந்தைகளை கடத்திருப்பாங்கன்ற மாதிரி நம்பி இப்படி ஒரு சம்பவத்தை நடத்திட்டாங்க. இந்த லிஞ்சிங்கில் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் அரெஸ்ட் ஆனாங்க, கேஸ்லாம் நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ அந்த கேஸ் என்ன ஆச்சு, அவங்களாம் கன்விக்ட் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் கூகுளில் எனக்கு தேடும்போது கிடைக்கல. உங்களுக்கு ஒருவேளை இந்த கேஸ் பற்றி தெரியும்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஏன் இந்த சம்பவத்தை பற்றி சொன்னேன்னா, இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோலன் அப்படிங்கிற இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அமேசான் பிரைமில் 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டோலன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மிட் நைட்டை தாண்டி ஒரு டைம் சம்பா அப்படிங்கிற மைக்ரண்ட் ஒர்க்கர் மாதிரி தெரிகிற ஒரு லேடி 5 மாத குழந்தையோட அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வேற ஒரு லேடி சம்பாவுக்கு தெரியாமல் அந்த குழந்தைய திருடிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அங்கே நின்றுட்டு இருக்கிற ராமன் அப்படிங்கிற ஒருத்தர் மேலே அவங்க மோதிடுறாங்க. அப்போ அந்த குழந்தையோட கேப் கீழே விழுந்துருது. ராமன் அந்த கேப்பை கையில் எடுக்கிறார். அதுக்குள்ளே அந்த லேடி ஓடிடுறாங்க. அப்போ சம்பா குழந்தை காணோன்னு பதறி அடித்து எழுந்துக்கிறாங்க. சுற்றி பார்த்தா எங்கேயுமே இல்லை. ராமன் கையில் அந்த குழந்தையோட கேப் இருக்குது. அதை பார்த்து இவர் தான் அந்த குழந்தைய திருடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கத்தி கூப்பாடு போடுறாங்க. அங்கே தூக்கிட்டு இருக்கிற மற்ற பேசஞ்சர்ஸும் எழுந்துடுறாங்க. கூட்டம் கூடிடுது. பிரச்சனை பெருசாகிடுது. ராமனை பிக்கப் பண்ண வந்த கௌதம் இதை எல்லாத்தையும் பார்க்குறாரு. போலீஸ் வருது, விசாரணை நடக்குது. ஸோ யார் அந்த குழந்தைய கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க, இதில் சம்பந்தம் இல்லாத இந்த 2 பிரதர்ஸோடைய நிலைமை என்ன, அந்த குழந்தை கிடச்சதா இல்லையா, நிஜமாவே சம்பாங்கிற அந்த கேரக்டர் நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா, இதெல்லாம் தான் இந்த ஸ்டோலன். சம்பாங்கிற கேரக்டர் எழுதப்பட்ட விதத்தை தான் முதல்ல பாராட்டி ஆகணும். முதல்ல அவங்க ஒரு விக்டிம் மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு போக போக அவங்க மேலேயே சந்தேகம் வர வச்சு ஒரு அன்ரிலையபிள் நரேட்டர் மாதிரி அந்த கேரக்டர் ட்ரீட் பண்ண விதம், கொண்டு போன விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த சம்பா கேரக்டர் பேசுகிற ஸ்லாங், அவங்க கண்ணில் தெரிகிற டெஸ்பிரேஷன், அந்த டெஸ்பிரேஷன் தர தைரியம்னு இந்த கேரக்டரை மியா மெல்சர் ப்ளே பண்ணியிருக்கிற விதம் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்தது. ஆக்சுவலாக அவனுடைய நிஜ இமேஜுக்கும் இந்த கேரக்டரும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த ரோலை அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ ரியலாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. கௌதம் கேரக்டரில் அபிஷேக் பானர்ஜி இவர் நடிச்சு 1-2 படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் கண்டிப்பாக இது அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஆர்க் இருக்குது. அது ரொம்ப அழகாக உணர்ந்து இன்டர்னலைஸ் பண்ணி நடிச்சிருக்காரு அபிஷேக். ஆரம்பத்தில் டிபிக்கலான ஒரு என்டைட்டில் கேரக்டர் மாதிரி தெரிஞ்சாலுமே கூட போக போக அந்த கேரக்டர் கிடைக்கிற அனுபவங்கள், அதனால் அவர் மாறுற விதம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அபிஷேக்குடைய மனசாட்சி உள்ள தம்பி கேரக்டரில் சுபம் வரதன் நடிச்சிருக்காரு. ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபருங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்லேயே அந்த கேரக்டர் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ரைட்டிங்கும் நல்லா இருக்கு, இவரோட நடிப்பும் நல்லா இருக்கு. ஏன்னா அது ரொம்ப ரிலேட்டிவலா ஸ்க்ரீன்ல கொண்டு வந்திருக்காரு வரதன். மினிமலிஸ்டிக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருக்கிற இடம் தெரியாமையே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் அர்பத். தென் த்ரூ அவுட் கிரிம்மான ஒரு டோன், சேச்சுரேட்டட் கலர்ஸ், அந்த ஊர்ல இருக்கிற புழுதி, கார் உள்ளே இருந்துக்கிட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வர நிறைய ஷார்ட்ஸ், தென் லென்த்தியான சிங்கிள் டேக் ஷார்ட்ஸ்ன்னு படம் முழுக்க ஒரு கிரிட்டியான ராவான விஷுவல்ஸ்ல கலக்கியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் இஷான் கோஷ். வெறும் 90 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு சூப்பர் த்ரில்லர் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் உங்களுடைய சாய்ஸ் இந்த ஸ்டோலனா தான் இருக்கணும். ஏன்னா இந்த 90 மினிட்ஸுமே படத்துடைய டென்ஷன், அந்த பேசிங் எங்கேயுமே குறையாம டல்லாகாம பார்த்துக்கிறாரு எடிட்டர் ஸ்ரேஸ். ஆனால் இது ஜஸ்ட் ஒரு த்ரில்லராக மட்டும் இல்லை, எப்படி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் பரவுது, அதை நம்பி எப்படி ஒரு பெரிய கூட்டம் முட்டாள்தனமாக செயல்படுது, இந்த மாப் மென்டாலிட்டி, மாப் ஜஸ்டிஸ், இந்த கிளாஸ் டிவைட், அந்த கிளாஸ் டிவைட்னால மக்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி வயலண்டாக வெளிப்படுதுன்னு ஒரு சோஷியல் கமெண்ட்ரியாகவும் இந்த படம் ஒரு ஸ்டன்னிங்கான ஒர்க். ஒரு சில கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க, ஆனால் எல்லாருடைய கேரக்டரைசேஷனுமே ப்ராப்பராக இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எந்தவித பேக் ஸ்டோரியும் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளாஷ்பேக்லாம் போய் சொல்லாமல், மோனோலாக்ல பக்கம் பக்கமாக வசனம்லாம் பேசாமல் எல்லா கேரக்டர்ஸை பற்றியும் அவங்களுக்குள்ள இருக்கிற டைனாமிக்ஸை பற்றியும் நம்மளை சூப்பராக புரிய வச்சிடுறாங்க. போலீஸ் தரப்புடைய நிதானம், அலட்சியம், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் மாதிரியான மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி எப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்கன்னு சொன்ன விதம்னு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. ஆனால் எதுவுமே ப்ரீச்சியாக இல்லை. ஸோ அவ்வளோ ஸ்மார்ட்டான ரைட்டிங். கரண் தேஜ்பால், கௌரவ் திங்ரா, ஸ்வப்னில் சல்கார்னு 3 பேர் இந்த படத்துடைய ரைட்டர்ஸ். இதில் கரண் தேஜ்பால் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படமா அது எங்கேயுமே தெரியல. அண்ட் ரியல் டைம்ல நடக்கிற மாதிரி, ஆல்மோஸ்ட் ரியல் டைம் சொல்ல முடியாது, பட் ஆல்மோஸ்ட் ரியல் டைம் நடக்கிற மாதிரி அடுத்தடுத்து வேகமாக சம்பவங்கள் வரும்போது ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கு. ஒரு பேய் பங்களா மாதிரியான பாழடைஞ்ச கட்டடத்துக்குள்ள நடக்கிற தேடல், வெட்ட வெடியில இவங்க கார் துரத்தப்படுற விதம், இந்த கிராமத்துக்குள்ளே நடக்கிற செம்மையான சேஸ், காரை விட்டு இறங்கி இவங்க நடந்து போற கொஞ்சம் தூரம்னு ரொம்ப பரபரப்பாகவே கதை நகருது. ஆனால் இந்த கூட்டம் இவங்களை துரத்துது, இவங்க ஓடுறாங்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் ரெப்படேட்டிவாக ஃபீல் ஆகுது. தென் இந்த ஹாப்பி கோயின்சிடன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகாமல் ரொம்ப கண்ட்ரைவ்டான ரைட்டிங்காக கிளைமேக்ஸ் போர்ஷன் நம்மளுக்கு இருக்குது. அது இன்னும் கூட கொஞ்சம் நம்பும்படி இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நல்லது நினச்சா நல்லதுதான் நடக்குன்ற மாதிரி பாசிட்டிவாகவும் அதை நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனால் தேடி போகிற ஆள் திடீர்னு கண்ணு முன்னாடியே வந்து நிற்கிறதெல்லாம் கொஞ்சம் டூ மச் ஆஃப் லிபர்ட்டி தான். மொத்தத்தில் இந்த ஸ்டோலன் ஒரு கிரிப்பிங்கான, டென்ஸான, நல்லா எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட த்ரில்லர். அமேசான் பிரைமில் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன மாதிரி உங்களுக்கு ஹிந்தி தெரியலனா என்ன மாதிரி நீங்கள் சப்டைட்டில்ஸோட பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்கள்.